பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் 26:13. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் அங்கே வேதனை அனுபவித்த நுகத்தடிகளை முறித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். ஆகவே இந்த காலை வேளையில நம்மையும் ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நுகத்தடிகள் நம்மையும் அறியாமலேயே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அப்படிப்பட்ட சில நுகத்தடிகளை இந்த காலை வேளையில ஆண்டவர் உடைத்தெறிய போகிறார். நம்மையும் அறியாமல சில பலவீனங்கள், சில வியாதிகள் ஒரு நுகத்தை போல நம்மேல அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நுகத்தடிகளை நான் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த கட்டுகள் உன் மேல இருந்தாலும் இந்த காலைவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கட்டுகளை நான் அறுத்து எறிவேன். அவனுடைய நுகம் உன் மேல் இருக்கிறது, அடிமைத்தனத்தின் நுகம், வியாதியின் அடிமைத்தனத்தின் நுகம், பலவிதமான பொருளாதார நெருக்கடிகளின் அடிமைத்தனத்தின் நுகம், மற்ற மனிதர்கள் நம்மேல் வைக்கிற பொறாமை, எரிச்சல் போன்ற கிரியைகளினால வரக்கூடிய நுகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உடைத்தெறிய போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அபிஷேகம்தான் நுகங்களை உடைக்கக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நாம் பலனடைகிறோம். நம்முடைய பலவீனங்கள் மாறுகிறது, எல்லா பலவீனத்தின் நுகங்கள் உடைகிறது. அபிஷேகம் நம்ம மேல வரும் பொழுது நுகங்கள் உடைந்து போகிறது. இந்த காலை வேளையில அந்த அபிஷேகத்தை தான் ஆண்டவர் உங்கள் மேல தரப்போகிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது எல்லா நுகங்களும் கட்டுகளும் உடைந்து அறுந்து போய்விடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கே ஆண்டவராகிய இயேசு ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நுகத்தை நான் முற்றிலுமாய் முறித்து போடுவேன், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். அதே நேரத்தில் என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது சாந்தம், மனத்தாழ்மை என்கிற நுகம். இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் நமக்குள்ள வரும் பொழுது எல்லா சத்துருடைய கிரியைகளும் நம்மை விட்டு உடைந்து ஓடி போய்விடும். ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நமக்கு தருகிறார். எப்பொழுது அவருடைய நுகத்தை, சாந்தமும்
அந்த மனத்தாழ்மையுமான அந்த குணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் கலந்து போய்விடும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். 18 ஆண்டுகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத கூனியாயிருந்த ஒரு ஸ்திரியை ஆண்டவர் தேவாலயத்தில் சந்திக்கிறார். அந்த தேவாலயத்தில் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்திரியை உன்னிப்பாய் கவனித்து அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவளை சத்துருவானவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு நான் விடுவிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய கரத்தை அவள் மேல் வைத்த உடனே அவள் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவ்வளவு நாள் கூனியாயிருந்து 18 ஆண்டுகள் அந்த ஆலயத்தில் அங்கத்தினராய் இருந்த அந்த ஸ்திரீ அன்றைக்கு இயேசு கரங்களை வைத்தவுடனே அவளுடைய எல்லா அடிமைத்தனம் கூனும் மாறிப்போய் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த காலை வேளையிலே பல அடிமைத்தனங்கள், வியாதி, பலவீனம், பலவிதமான மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகள், இப்படிப்பட்ட பல சோர்வுகள், பொருளாதார நெருக்கடிகள், இப்படிப்பட்ட பல பலவீனங்கள் நம்மை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி வெட்கி தலை குனிய வைத்திருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் உன்னை நான் மாற்றுவேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் உன் மேல் இருக்கிற நுகத்தை எடுத்து போடுகிறார். எத்தனை ஆண்டுகள் நீ கூனி குறுகி போயிருந்தாலும் இன்றைக்கு காலை வேளையில உன்னுடைய குறுகி போன வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நீ தலை நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்த இப்பொழுதே ஆண்டவர் உன் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்த அபிஷேகம் அந்த நுகங்களை உடைக்கிறது. உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நுகம், அது வியாதியின் நுகமாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் எந்த விதமான குறைவுகளாய் இருக்கலாம். இன்றைக்கு அந்த நுகத்தை ஆண்டவர் உடைக்கிறார். உன் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேலே என்னை ஆண்டவர் உயர்த்துவார். இன்றைக்கு வரையிலும் உனக்கு விரோதமாய் பலர் எழும்பி இருக்கிறார்கள். நீ கூனி குறுகி போய் குனிந்து போயிருக்கிறாய், நிமிர்ந்து பார்க்க முடியாதவன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு உன்னை தப்புவிப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில் அவர்களை அறியாமலே அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சத்துருவின் நுகங்களை இன்றைக்கு நீர் அவர்களை விட்டு முறித்து அந்த கட்டுகளை அறுத்து அந்த நுகங்களை தூக்கி எறிந்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறபடினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேலே அவர்களை உயர்த்தி கொடுமையான மனுஷர்களுக்கு தப்புவித்து அவர்கள் தலைகளை உயர்த்தி எல்லா நுகத்தடிகளையும் அவர்களை விட்டு அகற்றி போட்டு ஒரு புது அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பி எல்லா நுகங்களும் கட்டுகளும் அருந்து இன்றைக்கு ஒரு புது விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.